ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோடை வெயில் அக்னி நட்சத்திரம் எப்படி இருக்குது? சும்மா அதிருதில்ல. உங்கள் சில பேரோட ஊர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த முறை அக்னி நட்சத்திரம் அந்த அளவுக்கு ஹீட்டாக இல்லைன்னு சில பேர் அபிப்பிராயப்படலாம். அதோட காதுக்கு குளிர்ச்சியாக இதோ அப்புசாமியின் வாழ்நாளில் அத்தியாயம் 7. இதோட இன்னும் ஒரு அத்தியாயம்தான் இருக்குது முடிக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலரான எபிசோட் ரொம்பவே திருப்பம் வாய்ந்த ஒரு எபிசோட், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தை கேட்காதவங்கள்லாம் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் கட்டாயமாக கேளுங்க. ரொம்பவே நகைச்சுவையான ஒரு எல்லாரையும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய கதை இது. திரு பாக்யம் ராமசாமி அவர்கள் எழுதின அப்புசாமியின் வாழ்நாளில் பாகம் 7. பிரபலமான 2 தமிழ் நாளேடுகளில் வெளியாகியிருந்த விசித்திரமான விளம்பரம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரபல நடிகருக்கு பாராட்டும் பரிசளிப்பும். படத்தில் உள்ள ராஜா என்ற குரங்கு குட்டி நடித்த அற்புதமான திரைப்படமான அனாதை ராஜா தீபாவளிக்கு வெளிவருகிறது. இதனுடைய அட்டகாச நடிப்பை மெச்சி இதன் தயாரிப்பாளர் ராஜாவுக்கு 10 லட்சம் ரூபாய் வெகுமதி தரப்போகிறார். தரமணி அருகில் அனாதையாக கிடைத்த இந்த குரங்கு குட்டிக்கு உரிமை பாராட்டுபவர்களிடம் மேற்படி பரிசை கொடுக்க தயாரிப்பாளர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். தகுந்த அடையாளம் சொல்லி ராஜாவின் உரிமையாளர் விழாவன்று நேரில் ராஜாவின் சம்பளத் தொகையை நேரிலே பெறலாம். இந்தியன் வங்கி திரு கோபாலகிருஷ்ணன் பணமுடிப்பை மேடையில் உரியவருக்கு வழங்குவார். இங்கனம் நாராயணராமன், டைரக்டர். விளம்பர இடம் வழங்கியவர்கள் பாமு கழகம், சென்னை. அப்புசாமி பிரசவ வேதனைக்காரி போல ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லாமல் இருந்தார். பொதுவாக தினம்தோறும் படுக்க போகும் முன்பு ஒரு வேர்க்கடலை உருண்டையோ முறுக்கோ காராபூந்தியோ சாப்பிட்டு படுப்பாரே தவிர பிரார்த்தனை அது இது என்று ஒரு நாளும் செய்து அறியாதவர். அன்று விசேஷ பிரார்த்தனை செய்தவாறு இருந்தார். சகல லோகத்திலும் உள்ள சாமிகள் எல்லாம் அறிவது, ராஜாவுக்கு நான் தான் சொந்தக்காரன். கடவுளே, நாளைக்கு இப்படி சொல்லிண்டு யாரும் வந்துடக்கூடாது. நான் தான் எடுத்து வளர்த்தவன் என்று நிரூபணம் பணமாகி என்னிடம் வர வேண்டும். அப்படி வந்தால் நானும் ராஜாவும் மொட்டை போட்டுக்கிறோம் என்றவருக்கு திடீரென்று ஒரு சந்தேகம். குரங்கு குட்டி மொட்டை அடிச்சுக்குமா? சலூனில் அதுக்கு அடிச்சு விடுவாங்களா? விசேஷ கட்டணம் சுமார் எவ்வளவு இருக்கும்? அப்படியே அடித்தாலும் அது தலையை காட்டிண்டு ஒழுங்காக இருக்குமா? இப்படி அப்படி ஏதாவது கத்தி கித்தி பட்டு முதலுக்கே மோசமாயிட்டா என்ன பண்ணுறது? எந்த தகவல் நிலையத்தில் போய் இந்த சந்தேகத்தெல்லாம் கேட்டால் விடை கிடைக்கும் என்று யோசித்து கொண்டே தூங்கி போனார். காலையில் எழுந்து இடுப்பை தொட்டு பார்த்தவருக்கு பகீர் என்றது. ராஜாவை காணோம். ஐயோ, வெற்றி சீட்டு எண்ணும்போது ஓட்டு பெட்டியை தூக்கி கொண்டு யாரோ ஓடிவிட்டது போல. இது என்ன கொடுமை! கை கெட்டியது வாய் கெட்டாவே எட்டாதா? சீதே, சீதே, என் ராஜா, ராஜா, ஐயோ என் ராஜா, பாத்தியா பாத்தியா என்று கதறினார். அமைதி, அமைதி, சைலன்ஸ் என்று சீதா பாட்டி அலாரம் கடிகாரத்தை அவர் முன்னே காட்டினாள். இட் இஸ் 5 minutes to 8. இவ்வளவு லேட்டாக நீங்கள் எழுந்திருந்தா எப்படி? ஃபங்க்ஷன் காமராஜ் மெமோரியலில் ஷார்ப்பாக 9க்கு அங்கே நம்ம இருக்கணும். ராஜாவுக்கு மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவன் எத்தனை விஐபிஸ்களை பார்க்க போகிறான்? சீதே என்றார் அப்புசாமி. உன்னை அப்படியே கட்டிக்கணும் போல இருக்கு. உன்னை போல் தப்பாக நினச்சிட்டேன்.
நீ தான் ஒருக்கா கடைசி நிமிஷத்தில் அதை கத்தரித்து விட்டு விட்டாயோன்னு. ஆல் ரைட், நீங்களும் சீக்கிரம் குளித்து டிஃபன் சாப்பிட்டு ரெடியாகுங்கள். அப்புசாமி ட்ரெஸ்ஸிங் மேஜை அருகில் கட்டி போட்டிருந்த ராஜாவை பார்த்தார். ஐயோ, என்ன அழகு, என்ன அழகு! சீத்தே, உன்னுடைய லிப்ஸ்டிக்கை கூட ராஜாவுக்கு போட்டிருக்க. நான் கூட ஒரு நாள் கூட போட்டிருந்ததில்லை. ராஜா எக்ஸப்ஷனல் அழகு. போட்டு விட்டால் மனுஷ குழந்த மாதிரி இருக்குது. நீங்கள் போட்டுண்டா குரங்கு தாத்தா மாதிரி இருக்கும். அப்படி தோணக்கூடாது இல்லையா? சரி சரி, ஹரியப். காமராஜ் மெமோரியல் ஹாலில் மேடை படாடோபமோ பெரிய அலங்காரங்களோ செய்யப்படாமல் எளிமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ரசிகர்கள் என்று எண்ணினா 200-300 பேர் தான். ஆனால் ராஜாவை உரிமை கோரி வந்திருந்தவங்க ஒரு 100 பேருக்கும் மேலே இருக்கும். பல தினசு குரங்காட்டிகள், நரிக்குறவர்கள், சில நாகரிகமான பெண்மணிகள், சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர்கள் என்று கூடைச்சோறு கும்பலாக அப்புசாமியும் தனது டோக்கன் எண் வரிசைப்படி 49வது நாற்காலியில் அமர்ந்திருந்தார். மேடையில் நடுநாயகமாக உயரமான ஒரு மேஜை மேலே ராஜா உட்கார வைக்கப்பட்டிருந்தது. அது சுலபமாக இங்கும் அங்கும் சஞ்சாரிக்கிறதுக்கு சற்று நீளமான கயராலேயே கட்டப்பட்டிருந்தது. அதனுடைய நடவடிக்கைகள் நன்கு தெரியுமாறு அதுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு ஆர்க் ஒளிவட்டம். நடுவர்கள் மூவரும் விசாரணை செய்யும் குழுவினரும் மேடையின் பக்கவாட்டில் அமர்ந்திருந்தனர். அனைவரும் டைரக்டர் நாராயணராமனின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். சீதா பாட்டியின் கண்களும் ஆவலுடன் நுழைவாயிலையே நோக்கி கொண்டிருந்தது. சரியா டான் 8:59க்கு டைரக்டர் நாராயணராமன் கம்பீரமாக தனது 4-5 கூட்டாளிகளுடன் உள்ளே நுழைந்தார். அரங்கத்தில் உள்ளோர் கைத்தட்டி வரவேற்றனர். நிகழ்ச்சிகளை படமெடுக்க வீடியோ கேமராக்கள் ஒளி வீசின. டைரக்டர் நாராயணராமனை பார்த்ததும் மேடையில் மேஜை மேல் உட்கார்ந்திருந்த ராஜா எழுந்து அவருக்கு சலாம் செய்தது, கை கொடுத்து குலுக்கியது. அரங்கத்தில் ஒரே கைத்தட்டல். என்ன புத்திசாலியான குரங்கு! டைரக்டர் நாராயணராமன் மேஜையின் மேல் தன் நாற்காலியில் இருந்தவாறே மைக்கில் பேசினார். அன்பர்களே, ரசிகர்களே, நடுவர்களே, ராஜாவை உரிமை கோரி வந்திருக்கும் உரிமையாளர்களே, இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த பாமு கழக தலைவி மேடம் சீதாஜி அவர்களே, பரிசு தொகையை தம் திருக்கரத்தால் உரியவருக்கு கொடுப்பதற்கு வருகை தந்திருக்கும் இந்தியன் வங்கி தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, விழா கதாநாயகனாக அடக்கமாக விட்டிருக்கும் ராஜா அவர்களே, அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம். இங்கே நம்மிடையே கதாநாயகனாக உள்ள ராஜா குட்டி குரங்கு கடவுளின் அற்புதமான சிருஷ்டி. மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்கள் செயலாற்றுவதைப் போலவே செயல்புரியும் திறமை கொண்ட ராஜா எனது வெளிவரப்போகிற திரைப்படத்தில் அற்புதமாக நடித்துள்ளது. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னமேயே அதனுடைய சம்பளமாகிய 2 லட்சத்தை தர நான் ஆசைப்படுகிறேன். உழைத்த கரம் கழுவிய ஈரம் காயும் முன் முழு கூலியையும் கொடுத்து விட வேண்டும் என்பார்கள் பெரியோர். அதற்கு முன் உதாரணமாக இந்த நிகழ்ச்சி அமையட்டும். ஆனால் ராஜாவை தற்சமயம் வளர்த்து வரும் அப்புசாமி என்னும் நண்பர் அது அனாதையாக அவருக்கு கிடைத்தது என்றும் அதை வளர்த்து வித்தைகள் கற்றுத்தந்தது எல்லாம் தானே என்றும் கூறியுள்ளார். ஆனால் மாண்புமிகு நீதிபதிகள் ராஜாவை கூர்ந்து ஆராய்ந்த போது முக்கியமான அதன் கழுத்தில் உள்ள கயிறு வளையத்தை பார்க்கையில் அது அப்புசாமியிடம் வருவதற்கு முன்பே எந்த குரங்கு குட்டியிடமோ குரங்கு ஆட்டியிடமோ ஏற்கனவே இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளனர். ராஜாவுக்கு இத்தனை சிறப்பாக வித்தை கற்று தந்த கலைஞரை தேடி கண்டுபிடிக்கவே இந்த மகத்தான நிகழ்ச்சி. உரிமை கோருபவர்கள் தங்கள் நாற்காலியிலேயே இருக்கலாம். ராஜாவை நடுவர்களில் இருவர் அழைத்து வருவார்கள். ராஜா தன் கையில் உள்ள பூமாலையை யார் கழுத்தில் போட்டு கை குலுக்குகிறதோ அவர்தான் அதன் வளர்ப்பு தந்தை. அதற்கு பிறகு அவர் மேடைக்கு வந்து ராஜாவின் இதர அங்க அடையாளங்களை கூறி
பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அப்புசாமி மனதிற்குள், தெய்வமே, கடவுளே, தேவடா, அடே ராஜா, என் கழுத்திலேயே மாலை போட்டுடுறா அப்பா, என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா என்று மனமுருகி மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டார். ராஜா ஓரிரு வரிசையாக பார்த்து வந்தது. 46, 47, 48 அப்புசாமியின் இதயம் டொங்காம் 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 என்று பேரிகை மாதிரி அடித்து கொண்டது. கழுத்தை முன்னுக்கு தள்ளி மாலையை வாங்கிக் கொள்வதற்காக தயாரானார். அந்தோ ராஜா அவருக்கு போடாமல் அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கட்டை குட்டையான ஆசாமியின் கழுத்தில் போட்டுவிட்டது. போட்டதோடு ஒரே தாவலாக தாவி அவன் தலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு விட்டது. நடுவர்கள் கைத்தட்டி மகிழ்ந்தனர். சீதா பாட்டி தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து கட்டை குட்டை ஆசாமியின் கையை குலுக்கி, ராஜாவை வளர்த்தது நீங்க தானா? அற்புதமாக வளர்த்துருக்கீங்க. பரிசு மேடையில் காத்திருக்கு. சிரமத்தை பார்க்காமல் வருகை தந்த உங்களுக்கு பாமு கழக சார்பாக நன்றி, வணக்கம். ராஜாவுடன் வந்த நடுவர்கள் பரிசுக்கு உரியவரை இரு பக்கமும் கைலாகு கொடுத்து மேடைக்கு கூட்டி சென்றனர். அப்புசாமி, ஐயோ, அநியாயம் அநியாயம், லக்கி நம்பரில் ஒரு நம்பர் தவறுதலாக விட்டு போவது போல என் கழுத்தில் போட வேண்டியதை ராஜா தவறாக போட்டுடுறது. நடுவர் அவர்களே, மறுபரிசீலனை செய்யுங்கள், இல்லாட்டா நான் தேர்தல் கமிஷனர் சேஷன் வரை இந்த ஊழலை கொண்டு போவேன். நாற்காலியை போட்டு உருட்டினார், தள்ளினார். மேடைக்கு கழுத்தில் மாலையும் தலையில் குரங்கு குட்டியுமாக நடுவர்களால் அழைத்து செல்லப்பட்ட அதிர்ஷ்டசாலியை போலீஸ் கமிஷனர் கை குலுக்கினார். நீதானாப்பா இந்த குரங்கின் ட்ரெயினர்? இந்தா பிடி பரிசு. டகார் என்று அவன் கையில் விலங்கை மாட்டினார் போலீஸ் கமிஷனர். ராஜாவையும் தயாராக இருந்த ஒரு ஓலை பெட்டியில் போட்டு மூடிவிட்டார்கள். 2 தினங்கள் கழித்து எல்லா பத்திரிகைகளிலும் சீதா பாட்டின் புகைப்படத்துடன் விதவிதமாக செய்திகள் பிரசுரமாகி இருந்தன. தொழிலதிபர் மனைவி மீட்பு, பாமு கழக தலைவி சீதாவின் அபாரமான சாதனை, கடத்தியவர் யார், காரணம் என்ன, திடுக்கிடும் தகவல்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது பகுதி 7? இந்த குரங்காட்டிக்கு பின்னாடி என்ன சதி இருந்தது, அதை பாட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், பொன்னம்மா டேவிட் கிடைச்சாங்களா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசில் ஓடின்னு இருக்கோம். அது அடுத்த பகுதி பார்ட் 8ல் கதையின் கடைசி பகுதி. கேட்டு மகிழுங்க. அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.